நாகேஷுடைய மகனான ஆனந்தபாபு பிறந்தபோது தன்னுடைய மகனை பார்ப்பதற்கு ஓடோடி செல்லவில்லையாம் நாகேஷ். அப்போ பாலச்சந்தருடைய படப்பிடிப்பிலே தான் இருந்திருக்கிறார் நாகேஷ். என்ன நாகேஷ், பையன் பிறந்திருக்கான், போய் அவனை பார்க்காம படப்பிடிப்பில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கே, இது என்ன நியாயம் என்று பாலச்சந்தர் நாகேஷை பார்த்து கேட்டபோது மனம் குமுறியபடி சில வார்த்தைகளை பாலச்சந்திரனிடம் சொல்லியிருக்கிறார் நாகேஷ். என் முகத்தை பாருங்கள், எப்படி அம்மத்தழும்போடு இருக்குது. இந்த முகத்தை பார்த்து அந்த குழந்தை பயந்துடுச்சுன்னா அதனால்தான் அந்த குழந்தையை உடனடியாக பார்ப்பதை நான் தவிர்க்கிறேன் என்றாராம் நாகேஷ். என்ன பேச்சு பேசுகிற நீ? உன்னுடைய அழகு எது தெரியுமா? உன்னுடைய முகத்தோற்றம் இல்லை, உன்னுடைய நடிப்பு தான். அப்படிப்பட்ட அழகான நடிப்பு வச்சுக்கிட்டு இருக்க நீ, உன் முகம் விகாரமாக இருக்குது அப்படின்னு நீயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்கிட்டா எப்படி? முதல்ல குழந்தையை போய் பார்க்குற வழியை பாரு என்று சொல்லி தன்னுடைய மகனை பார்க்க நாகேஷை அனுப்பி வைத்தாராம் பாலச்சந்தர். இந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கின்ற கே பாலச்சந்தர் தன் மனதுக்குள்ளே எப்படிப்பட்ட துயரத்தை தேக்கி வைத்து கொண்டு அந்த மகா கலைஞன் எல்லோரையும் சிரிக்க வைத்தான் அப்படின்றதை எண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு நடக்கவிருந்தது மகாதேவி திரைப்படத்திற்கான பாடல் பதிவு. ஒரு உணர்ச்சிமயமான பாடலை பாடுவதற்கு பாடகி ஜமுனா ராணியுடைய பெயரை சிபாரிசு செய்தார் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவ்வளவு எளிதிலே ஜமுனா ராணியுடைய பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அம்மா கவர்ச்சி பாடலெல்லாம் பாடுறாங்க, அவங்க எப்படி இந்த உணர்ச்சிகரமான பாடலை பாட முடியும் என்று கண்ணதாசனிடம் வாக்குவாதம் செய்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். இத்தனைக்கும் இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் ஜமுனா ராணி ஒரு புது பாடகியா என்றால் இல்லை, பல வெற்றி பாடல்களை பாடியவங்க. அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படி சொன்ன உடனே சற்று கோபமடைந்த கண்ணதாசன், இந்த சூழ்நிலைக்கு இந்த அம்மா பாடணும்னு நான் சொல்கிறேன்னா அந்த அம்மா சரியாக பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாமலா நான் சொல்கிறேன். அவங்கள பாட வைங்க, அவங்க சரியாக பாடலைன்னு இந்த பாடல் பதிவுக்கான செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அதை தொடர்ந்து தான் அந்த பாடலை ஜமுனா ராணி பாடினார். ஜமுனா ராணி அந்த பாடலை பாடினவுடனே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு பாட்டு என்று ஜமுனா ராணியை பாராட்டினார் அந்த படத்தினுடைய இயக்குனரான சுந்தர் ராவ் நட்கர். அப்போது பாடல் பதிவு முடித்துவிட்டு வெளியே வந்த ஜமுனா ராணிகிட்ட, நான் தான் உங்கள் குரலை கொஞ்சம் தப்பாக இடப்பட்டேன், ரொம்ப அழகாக பாடிக்குமா என்று தன்னுடைய பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார் எம்.எஸ். விஸ்வநாதன். எந்த துறையானாலும் வாய்ப்போடும் வெற்றிகளும் அவ்வளவு எளிதிலே அமைவதில்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே முன்னணி கதாநாயகனாக இருந்த எம்.கே. தியாகராஜன் அவருடைய நடிப்பை காட்டிலும் அவருடைய பாடலைத்தான் ரசிகர்கள் பெருமளவிலே ரசித்தார்கள் என்பதுதான் உண்மை. அதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது போர் நிதிக்காக சென்னை ஜி.என். செட்டி சாலையிலே அப்போது அமைந்திருந்த சன் தியேட்டரில் பவளக்கொடி நாடகத்தை நடத்தினார் எம்.கே. தியாகராஜபாபு. அந்த நாடகத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தது எம்.எஸ். விஜயன். நாடகத்தின் நடுவில் ஒரு பக்கம் எம்.கே. தியாகராஜபாபு பாட, இன்னொரு பக்கம் எம்.எஸ். விஜயால் பாட, இப்படி அவர் ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாடத் தொடங்கினார். இந்த போட்டி பாடலாம் முடிந்து மீண்டும் நாடகம் தொடங்கிய போது ரசிகர்கள் எல்லோரும் மொத்தமாக எழுந்து, எங்களுக்கு நாடகம் ஆனால் ரெண்டு பேரும் தொடர்ந்து பாடிக்கொண்டிருங்கள், நீங்கள் பாடினீங்கன்னா போதும் என்று சத்தம் போட தொடங்கினார். அவங்க அப்படி கேட்டுக்கொண்டதற்கு பின்னால் பாடாமல் இருக்க முடியுமா? தொடர்ந்து எம்.கே. தியாகராஜன் எம்.எஸ். விஜயாவும் பாட அங்கே எழுந்த கைத்தட்டல் ஒலி இருக்க அது ஜி.என். செட்டி ரோடு முழுக்க எதிரொலித்து தான். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு அவருடைய பாடலுக்கு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, எம்.கே. தியாகராஜனுடைய பாடல்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே இருந்தது என்பது. இரண்டாவது, ரசிகர்களுடைய குரலுக்கு எம்.கே. தியாகராஜபாபு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தார் என்பது. மிகச்சிறந்த கவிஞரான கண்ணதாசன் பல விருதுகளை வென்றிருக்கிறார். ஆனால் அந்த விருதுகள் எல்லாம் அவர் நேரிலே போய் மேடையிலே வாங்கி இருக்கிறாரா என்றால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பெற்ற விருதுகளில் அவர் வாங்கிய விருதுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட இருக்கார். பெரும்பாலும் அவருடைய விருதுகளை எல்லாம் அவருடைய சகோதரரான ஏ.எல். சீனிவாசன் தான் மேடையிலே பெற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் 1968ஆம் ஆண்டு வெளியான குழந்தைக்காக படத்திலே சிறந்த பாடலை எழுதியதற்காக கவிஞர் கண்ணதாசனுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. இந்த தேசிய விருது கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விருதாக எப்படி அமைந்தது என்றால், சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை முதலாக வென்றதுன்னா அது கவிஞர் கண்ணதாசன் தான். அதன் காரணமாக அந்த விருதை டெல்லிக்கு சென்று தானே வாங்குவது என்று முடிவெடுத்தார் கவிஞர் கண்ணதாசன். விருதை வாங்குவதற்காக டெல்லிக்கு போனார். டெல்லியிலே ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினார். மதியம் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு படுத்தார். அவர் எழுந்திருந்த போது மணி இரவு 8. இதற்குள்ளாக விழா நடந்து முடிந்திருந்தது. வழக்கம் போல இந்த முறையும் அவரது அண்ணனான ஏ.எல். சீனிவாசன் தான் அவருக்காக அந்த விருதினை பெற்றுக்கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கடவுள் அளித்த சாபம்னா அது தூக்கம்தான் என்று பலமுறை பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார்
கவிஞர் கண்ணதாசன். பொன்னியின் செல்வன் கதைக்கு திரைக்கதை அமைப்பதற்காக தன்னுடைய அலுவலகத்திலேயே எம்ஜிஆர் தங்க வைத்திருந்த இயக்குனர் தான் மகேந்திரன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு படப்பிடிப்பை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் அவர் அப்போது நடித்துக் கொண்டிருந்த ராஜா தேசிங் படத்துடைய படப்பிடிப்புக்கு மகேந்திரனை தவறாது அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்த முதல் படப்பிடிப்புன்னா அது ராஜா தேசிங் படத்துடைய படப்பிடிப்பு தான். பெரும்பாலும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்போது இரவிலே தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்தில் இருந்ததுனால சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கை தான் அப்போ படமாக்கிட்டு இருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு தளத்திலே எம்ஜிஆரை தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்த போது தான் சினிமா பற்றி எல்லா அறிவும் கொண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு கிடைத்தது. கேமரா கோணங்கள் பற்றியும் இயக்குனருக்கான பல ஆலோசனைகளை பற்றியும் அந்த படப்பிடிப்பு தளத்திலே தெரிவிப்பாராம் எம்ஜிஆர். ஆனால் வெளியில் இருக்கவர்களுக்கு தெரியாமல் அதை நாசுக்காக அவர்களுக்கு தெரிவிக்கின்ற விதத்தை அவர் கற்று வைத்துக் கொண்டிருந்தார். யாருடைய மனமும் புண்படாதபடி அவர்களுக்கு அந்த யோசனைகளை அவர் சொல்வதை அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் பார்த்தேன் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் மகேந்திரன். அந்த படப்பிடிப்புக்கு மகேந்திரன் பல நாட்கள் சென்று வந்து கொண்டிருந்த நிலையிலே ஒரு நாள் மகேந்திரனை பார்த்து ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டார் எம்ஜிஆர். நான் செட்டில் இருக்கும்போது உங்களை நிச்சயமாக நல்லா கவனிச்சுக்குவாங்க, அதே மாதிரி நான் செட்டை விட்டு போன பிறகும் உங்களை கவனித்துக் கொள்கிறார்களா அப்படின்றது தான் எம்ஜிஆர் மகேந்திரனை பார்த்து கேட்ட கேள்வி. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க என்று மகேந்திரன் சொல்லிவிட்டார் என்றாலும் அவர் மனதுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்தது. அதுதான் முதல்ல அவர் பார்க்குற படப்பிடிப்பு அப்படின்றதுனால அந்த செட்டில் இருந்த கிளாப் போர்டெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் மகேந்திரன். அப்படி அந்த கிளாப் போர்டை ஒரு தொட்ட ஒரு தருணத்தில் அந்த படத்திலே உதவி இயக்குனராக இருந்தவர் மகேந்திரன்கிட்ட வந்து பொறிந்து தள்ளிவிட்டார். எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது அந்த உதவி இயக்குனர் என்கிட்ட அந்த அளவுக்கு அன்போடு பழகுவார். வெளியில் பார்க்கவங்களுக்கு ஏதோ எனக்கு சினிமாவை பற்றி இல்லாமல் ஒரு கிளாஸ் எடுத்து கொண்டிருப்பதை போல கூட தோணும். ஆனால் எம்ஜிஆர் அந்த பக்கம் போயிட்டார்னா அந்த உதவி இயக்குனர் எப்போதும் என்னிடம் கழுகழுகென்று தான் இருப்பார். ஆனால் அதை பற்றிலாம் நான் எம்ஜிஆர்கிட்ட சொல்லவே இல்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மகேந்திரன். ஒரு படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு தெரிந்த ஒரு நண்பரை விட்டுட்டு போனாலும் அவரை அந்த படப்பிடிப்பு தளத்தை எப்படி கவனித்துக் கொள்கிறார் என்பதில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டியிருக்கிறார் பாருங்கள் எம்ஜிஆர். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயக்குனர் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட புதுமை விரும்பி அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். படத்தை எடுக்கிறதுல மட்டும் இல்லாமல் படத்தை விளம்பரப்படுத்துவதிலையும் பல புதுமைகளை செய்தவர் தான் இயக்குனர் ஸ்ரீதர். 1962ஆம் ஆண்டில் முத்துராமன், கல்யாண்குமார், தேவிகா ஆகியோர் நடிக்க நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்தை ஸ்ரீதர் இயக்கி தயாரித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற உடனே ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார் ஸ்ரீதர். அந்த விளம்பரத்தில் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் கையெழுத்திட்டிருந்தார். அதுதான் அந்த விளம்பரத்தினுடைய சிறப்பு. அதே மாதிரி அந்த விளம்பரத்திலே அவர் குறிப்பிட்டிருந்த வாசகங்களும் பார்த்திங்கன்னா ரசிகர்களை எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. இதோ அந்த விளம்பரம். நன்றி தமிழ் பட ரசிகர்களுக்கு. எங்களுடைய புதிய படைப்பான நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்தை விரும்பி வரவேற்று மனப்பூர்வமாக பாராட்டி அதை ஒரு வெற்றி படமாக ஆக்கிய பெருமை உயர்ந்த கலையை சிறந்த முறையில் ரசிக்கும் தமிழ் மக்களையே சேரும் என்று பணிவோடு கூறிக்கொள்கிறோம். மேலும் இத்துறையில் நாங்கள் செய்ய விரும்பும் புதிய முயற்சிகளுக்கு ஆதரவு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். என்றும் உங்கள் அன்புள்ள ஸ்ரீதர், கண்ணதாசன், வின்சென்ட், கங்கா, பி. மாதவன், P.N. சுந்தரம், M.S. விஸ்வநாதன், T.K. ராமமூர்த்தி, N.M. சங்கர், திருச்சி ஆனா ரூணா. இப்படி ஒரு படம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் கையெழுத்திட்டு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த ஒரு விளம்பரம் இன்னி வரைக்கும் வேறு எந்த படத்துக்கும் வெளியானதாக எனக்கு நினைவில்லை.